नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் மிக பணிவான வணக்கம். இனியும் 2 நாளில் சைத்தன்ய மகாபிரபுவின் ஜெயந்தி கௌர பூர்ணிமா என்று வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள். கௌடிய வைணவ சம்பிரதாயத்தில் இதை புது வருட பிறப்பாகவும் கணக்கெடுக்கிறார்கள். கௌராப்தா என்று சொல்வார்கள். புது வருட பிறப்பு சைத்தன்ய மகாபிரபுவின் அவதார நாளிலிருந்து தான் புது வருஷம் ஆரம்பிக்கிறது. அப்படி ஒரு சிறப்பும் இதற்கு உண்டு. சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரம் ரொம்ப தனி சிறப்பு வாய்ந்த ஒரு அவதாரம். மற்ற அவதாரங்களுடன் ஒப்பிட முடியாது. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் அதில் எழுதினவர், அதனுடைய கிரந்த கர்த்தா, அதை இயற்றியவர் சொல்கிறாரு, பகவானுடைய கருணை இது மாதிரி இதற்கு முன்னர் வந்ததே கிடையாது என்று சொல்லுகிறார். பகவான் கருணை வாய்ந்தவர். ஆனால் இதற்கு முன்னாடி பகவான் பல அவதாரங்களை இந்த பூமியில் எடுத்திருக்கிறார். எந்த அவதாரமுமே இந்த அளவுக்கு கருணையை விநியோகம் செய்தது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுவோட மற்ற யாரையும் ஒப்பிடவும் முடியாது அப்படின்னு ஆச்சாரியர்கள் கருத்து. கருணையின் நிலையை பற்றி பேசும் பொழுது பூர்ணதர, பூர்ணதம, பரிபூர்ண உத்தமா அப்படி 4 நிலைகள் பேசுகிறார்கள். கிருஷ்ண பகவான் துவாரகையில் பூர்ணமான கருணை உள்ளவராக இருந்திருக்கிறார். துவாரகையில் அவருக்கு பூர்ண கருணை. மதுராவில் பரிபூர்ண கருணை, அதை விட ஒரு படி அதிகம். மதுராவில் பரிபூர்ணமான கருணை. விருந்தாவனத்தில் பூர்ண உத்தம கருணை. அதாவது கிருஷ்ண பகவான் துவாரகையில் பூர்ண கருணை, அப்புறம் மதுராவில் பூர்ணதர கருணை, அதை விட ஒரு படி உயர்ந்தது. விருந்தாவனத்தில் பூர்ண உத்தம கருணை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதாரம் செய்த பொழுது பரிபூர்ண உத்தம கருணை என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இதற்கு முன்னாடி பகவான் இந்த மாதிரி கருணையை காண்பித்ததே கிடையாது என்று சொல்லுகிறார். கருணையால் அனைவரையும் ஆட்கொண்டார் சைத்தன்ய மகாபிரபு என்று சொல்லுகிறார். அவ்வளவு சிறப்பான மிக உயர்ந்த அவதாரம் தான் சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரம். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி அவர் பக்தியை, கருணையை காண்பித்ததே கிடையாது. நீங்கள் முன்ன யுகங்கள்லாம் பாருங்க, பக்தி அவ்வளவு எளிமையாக கிடைக்கல. துருவன் ரொம்ப கடினமான தவம் புரிந்தார். துருவ மன்னர் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது
மிகவும் கடினமான தவம் புரிந்திருக்கிறார். தவமெல்லாம் முடிஞ்சு அவரை ஏற்றி கொண்டு போக விமானம் வந்திருக்கிறது. 2 விமானங்கள் வந்திருக்கிறது. ஒரு விமானத்தில் துருவ மன்னரின் தாயை ஏற்றி கொண்டார்கள். அந்த தாயை ஏற்றி கொண்ட பொழுது அவர்கள் சொன்னாங்க, இவ்வளவு மகாபக்தனையை பிள்ளையாக பெற்றிருக்கிறீர்களே, துருவனை போன்ற ஒரு மகாபக்தனுக்கு நீங்கள் தாயாக இருக்கிறீங்க, அதனால் உங்களை வைகுண்டத்திற்கு கொண்டு போகிறோம் என்று துருவனின் தாயை முதல்ல வைகுண்டத்திற்கு கொண்டு போய்விட்டார்கள். அப்புறம் என்ன செய்தார்கள்? துருவனை விமானத்தில் ஏற்றிக்கொண்டு, நீங்கள் வைகுண்டத்திற்கு போக முடியாது, உங்களுக்காக ஒரு துருவ நட்சத்திரம், உங்கள் பேர்லேயே ஒரு நட்சத்திரம் காத்து கொண்டு இருக்கிறது, அந்த நட்சத்திரத்தில் போய் நீங்கள் தொண்டு புரிந்து விட்டு தான் வைகுண்டத்திற்கு வர வேண்டும் என்று வழியிலேயே இறக்கி விட்டு விட்டார்கள். வேடிக்கையை பாருங்கள். துருவனின் தாய் போயிட்டாங்க நேராக. துருவனின் தாய் போயிட்டாங்க. ஏனென்றால் துருவனை போன்று ஒரு மகாபக்தனுக்கு நீங்கள் தாயாகிட்டீங்க, அவரை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் துருவனை என்று செய்து விட்டார்கள், வழியிலேயே இறக்கி விட்டார்கள், தொண்டு புரியவில்லை என்று. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கலிகாலத்திற்கு முன்னராக பக்தி தொண்டு கொஞ்சம் கடினமாக குழப்பமாகவும் இருந்திருக்கிறது. அவ்வளவு உயர்ந்த பக்திகள் செய்திருந்த பொழுதும், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், பரம ஆச்சாரியர்கள் பிரச்சாரம் செய்த பொழுதும் ராதா கிருஷ்ண பிரேம பக்தியை பற்றி அவர்கள் பேசவே கிடையாது. பிரேம பக்தியை பற்றி அவர்கள் பேச கிடையாது. ராதா கிருஷ்ண பக்தியை பற்றி அவர்கள் பேச கிடையாது. ரகசியமாகத்தான் வைத்திருக்கிறார்கள் ராதா கிருஷ்ண பக்தியை. வேதங்களில் ராதை என்ற பேரே கிடையாது. ரொம்ப அபூர்வம். பாகவதத்தில் கூட சுகமுனிவர் ஆராதிகா என்று தான் சொல்லுகிறார், ராதா என்று சொல்லவே இல்லை. வேத மந்திரங்களில் ராதாராணிக்கு மந்திரங்கள் ஸ்பஷ்டமாக கிடையாது, அதுவும் ஒளிந்திருக்கிறது. ராதாராணிக்கு பாரத நாட்டில் தொன்மையான ஆலயங்கள் கிடையாது. இந்த ராதாராணி பக்தியையே ரகசியமாக வைத்திருந்தார்கள். முதலாக மாதவேந்திரபுரி என்ற ஆச்சாரியர். இந்த மாதவேந்திரபுரி யார் அப்படின்னு கேட்டால், சைத்தன்ய மகாபிரபுவின் குருவின் குரு. சைத்தன்ய மகாபிரபுவுடைய குரு ஈஸ்வரபுரி, அவருடைய குரு மாதவேந்திரபுரி. அவர் தான் முதலாக இந்த பிரேமை பக்தியை பற்றி உலகத்துக்கு எடுத்து சொன்னவர். அவர் தான் முதல்ல சொல்லியிருக்கிறார். அந்த வழியில் சைத்தன்ய மகாபிரபு இந்த பிரேம பக்தியை உலகத்திற்கு எடுத்து காண்பித்தார். அதனால தான் சொல்கிறாங்க, இதற்கு முன்னர் இப்படி ஒரு அவதாரம் வந்ததே கிடையாது. கருணை என்றால் பூர்ண கருணை, பூர்ண தர கருணை, பூர்ண உத்தம கருணை, அதையெல்லாம் தாண்டி பரிபூர்ண உத்தம கருணையை ஆட்கொண்டு வந்தார். முன்னாடி இப்படி கிடையவே கிடையாது. பக்திக்கே வேற ஒரு விளக்கம், வேற ஒரு இது கொடுத்தவர் சைத்தன்ய மகாபிரபு. ரொம்ப தூய்மையாக பின்பற்றின பக்தர்களுக்கெல்லாம் கிருஷ்ண பிரேமை கிடைத்தது. மகாபிரபு உபதேசம் மட்டும் செய்யவில்லை, அதை நடைமுறையில் வாழ்ந்து காண்பிக்கவும் செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! வெறுமனே பேசிவிட்டு போகவில்லை, அதை வாழ்க்கையில் நடத்தி காண்பித்து கொடுத்திருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அவதாரம், சாதாரண அவதாரம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த அவதாரமும் இப்படி செய்ததும் கிடையாது, எந்த ஆச்சாரியர்கள் இதை பற்றி பேசினதும் கிடையாது. அவ்வளவு ரகசியம். இப்போ நேத்திக்கு பேசி விளக்கி இருப்பாங்க உங்களுக்கு. 3 காரணங்களுக்காகத்தான் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்திருக்கிறார். என்ன காரணம்? அத்வைதாச்சாரியன் என்ற மாபெரும் பக்தன் அழைத்ததுனால. வைணவ தொண்டு, அதுக்கு மகாபிரபு வழிவகுத்திருக்கிறார். பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வைணவர்களுக்கும் தொண்டு செய்தால்தான் பகவானின் தொண்டு முழுமையடையும் என்று சொல்லியிருக்கிறார். அத்வைதாச்சாரியார் பார்த்துட்டு அழைச்சிருக்கிறார், கலிகாலத்தின் போக்கு சரியில்லை,
மக்களெல்லாம் வேதத்தை தவறாக புரிந்து உணர்ந்து தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். வேதத்தின் பெயரை சொல்லி பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் கருணையை ஆயுதமாக இறைவன் கொண்டு வந்தால்தான் முடியும் என்று சொல்லி சாலக்கிராமில் கங்கா நீரை ஊற்றி பிரார்த்தனை செய்தார். அந்த அத்வைத்தாச்சாரியர் பிரார்த்தனை செய்ததுனால தான் பகவான் அவதாரம் செய்தார். வைணவர்களுக்காக, தன் பக்தர்களுக்காக. அது முதற் காரணம். இரண்டாவது காரணம், நாமத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். கலிகாலத்தில் பகவான் நாமத்தின் வாயிலாக அவதாரம் செய்திருக்கிறார். அந்த நாமத்தை பிரச்சாரம் செய்வதற்காக மகாபிரபு அவதாரம் செஞ்சார். மூன்றாவது, நான் உலகத்திற்கு பிரேமையை கொடுக்கிறேன், ஆனால் இந்த ராதாராணியும் கோபிகைகளும் எனக்கு பிரேமையை தருகிறார்கள். அவர்கள் அனுபவிக்கும் பக்தி என்ன, அதன் ரகசியம் என்ன, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று காரணம். இப்படி 3 காரணங்களுக்காக மகாபிரபு அவதாரம் செய்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இப்போ நேற்றைக்கு நீங்கள் ஆதி லீலையை பற்றி பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு நாம் மத்திய லீலை, சைத்தன்ய சரிதாமிர்தத்தை கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி என்ற வயதான ஒரு பக்தர் எழுதினார். அதற்கு முன்னரே பல ஆச்சாரியர்கள், பல தூய பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகள், கதைகளை பலவிதமாக சேகரித்து வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் ஒன்று திரட்டி தன்னுடைய தள்ளாத வயதில் ஆச்சாரியர்களை பிரார்த்தனை செய்து கொண்டு, ராதா மதனமோகன் பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு, அத்வைத்தாச்சாரியர் சங்கர்ஷணமூர்த்தி சிவபெருமானே சைத்தன்ய சரிதாமிர்தத்தை எழுதுகிறார். பகவத்கீதை, பாகவதம், அதில் ஒளிந்திருக்கும் தத்துவங்கள் எல்லாமே சைத்தன்ய சரிதாமிர்தத்திலும் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லா ரகசியங்களும் இதில் ஒளிந்திருக்கிறது. ஒரு முறை வேடிக்கையாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொன்னார், வெள்ளப்பெருக்கம் வந்து விட்டது, கங்கை பொங்கி விட்டது, நீரா ஒழுகுது அப்படின்னா 3 பொருட்களை நீ எடுத்துக்கொண்டு ஓடு அப்படின்னார். என்னென்ன பொருள்னா பகவத்கீதை, பாகவதம், சைதன்ய சரிதாமிர்தம், இந்த 3 புத்தகங்களை வேற எதையுமே எடுக்காத. கங்கையில் நீர் வெள்ளம் அதிகமாகிவிட்டது, வெள்ளப்பெருக்கு வந்து விட்டது, இந்த 3 புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கோ, எடுத்துட்டு தப்பிச்சிரு. ஏதாவது உயர்ந்த இடத்துல மரத்து மேலேயோ கூரை மேலேயோ போய் உட்கார்ந்துக்கோ, நீர் வடியும் வரை அங்கே காத்திருக்கும். ஆனால் எதிர்பாரா விதமாக நீர் மறுபடியும் அதிகரித்தால், உன்னால் 3 புத்தகத்தையும் காப்பாற்ற முடியவில்லை என்றால் முதல்ல பகவத்கீதையை விட்டுவிடு. அது வேடிக்கையாக சொன்ன விஷயம். அது இரண்டாவது பாகவதத்தை விட்டுவிடு. மூன்றாவது சைத்தன்ய சரிதாமிர்தத்தை எக்காரணம் கொண்டும் விடாதே என்று சொன்னார். ஏனென்றால் பகவத்கீதையின் உபதேசம், பாகவதத்தில் அவதாரங்களும் பக்தர்களும் செய்த லீலைகள், இது எல்லாமே சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் வேற வடிவில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 2 புத்தகத்தில் இருக்கும் தத்துவம் இந்த சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் இருக்குது. அது ரொம்ப முக்கியம் என்று ஆச்சாரியர்களின் கருத்து. அந்த சைத்தன்ய சரிதாமிர்தத்தை 3 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். ஆதிலீல, மத்தியலீல, அந்தியலீலா. அதில் மத்தியலீலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆதிலீலையில் அவர் குழந்தை பருவம், பின்ன திருமணம் செய்து கொண்டார், அதெல்லாம் இருக்கும். மத்திய லீலையில் தான் அவர் வைணவத்தை ஏற்றுக்கொண்ட பகுதி வருகிறது. ரொம்ப சிறப்பானது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய். அப்போது மகாபிரபு என்ன செஞ்சார்னா, தன் தந்தையார் இறந்ததற்கு அப்புறம் மகாபிரபு தன் தந்தையாரின் இதற்கு ஈமக்கிரியை செய்வதற்காக கயா போகிறார். கயா ரொம்ப புகழ்பெற்ற இடம், ஒரு பீகார் மாநிலத்தில் இந்தியாவில் இருக்குது. அங்கே தான் இறந்தவர்களுக்கெல்லாம் போய் ஈமக்கிரியைகள் செய்வார்கள். கயா, அந்த கயா என்ற அரக்கன் தனக்கு அதை செய்ய வேண்டும் என்று பகவானிடம் கேட்டுக்கொண்டார். அதனால் ரொம்ப உலக புகழ்பெற்ற இடம் அது.
வைணவர்கள்லாம் அங்கே போய் ஈமக்கிரியை செய்வார்கள். கயாவில் சென்று ஈமக்கிரியை செய்வார்கள். அப்போ அங்கே இவர் போகிறார். சைத்தன்ய மகாபிரபு தன் தந்தையாருக்கு ஈமைக்கிரியை செய்வதற்காக அங்கே போகிறார். அங்கே போன போது ஈஸ்வரபுரி என்ற ஒரு மகா வைணவனை சந்திக்கிறார். ஈஸ்வரபுரி மகா வைணவன். அவருடைய நாம உச்சாரணத்தை அப்படியே ஆழமாக கேட்டுக்கொள்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அது கேட்க கேட்க அந்த நாமம் சைத்தன்ய மகாபிரபுவின் இதயத்தில் புகுந்து ஒரு தனிப்பட்ட விதமான அனுபவத்தை உருவாக்குகிறது. அவரை பின்பற்றி அவரை பின்தொடர்ந்து அந்த ஈஸ்வரபுரியின் வீட்டுக்கு போயிட்டார். நீங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே போய் வலுக்கட்டாயப்படுத்தி அங்கே சேர்ந்து கொண்டார். ஈஸ்வரபுரி சைத்தன்ய மகாபிரபுவுக்கு மந்திர தீட்சை கொடுக்கிறார். ரொம்ப முக்கியம். ஒரு பக்தரின் வாழ்க்கையில் யோக்கியமான ஆன்மீக குரு வேண்டும் என்று இங்கே பகவானே தன் லீலையில் காண்பித்து தருகிறார். நல்ல குருவை சரணடைய வேண்டும். கிருஷ்ண பகவான் சாந்தீபனி முனியை குருவாக ஏற்றுக்கொண்டார். ராமபிரான் வசிஷ்டரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். பாருங்க, குருவை ரொம்ப முக்கியம். யார் அவர்களுடைய இதயத்தில் பிரேமத்தின் நிதியை ஒளித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதை விநியோகம் செய்ய முடியும். அப்படி சைத்தன்ய மகாபிரபு கயாவில் சென்று ஈஸ்வரபுரியை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் திரும்ப வந்தவருக்கு அத்வைதாச்சாரியரின் நெருக்கம் அதிகமாகிக்கொண்டே இருந்தது. அத்வைதாச்சர் யார்? இப்போ நம்ம பஞ்சதத்துவால் 5 பேர்: ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்தா. இந்த 5 பேர். அதில் சைத்தன்ய மகாபிரபு பகவானே தான். நித்யானந்தர் யார்? பலராமர் விரிவாக்கம். அத்வைதாச்சாரியர் பகவானின் அவதாரம், சங்கர்ஷணமூர்த்தி, சதாசிவன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அவர் அழைச்சதுனால தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியிலே அவதாரம் செஞ்சார். அதுக்கப்புறம் அவருடன் நெருக்கம் அதிகமாகிவிட்டது. 24 மணி நேரம் பகவானின் குணகணங்களை பேசிக்கொண்டிருப்பவர் அத்வைதாச்சாரியர். அந்த மாதிரி தூய வைணவர்களை கலியுகத்தில் பார்ப்பது மிக மிக கடினம். பகவானுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு பகவானின் புகழை பாடிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட தூய வைணவர்களை சரணடைவது மிக முக்கியம். அப்போ இவருக்கு அத்வைதாச்சாரியருடைய நெருக்கம் அதிகமாகிவிட்டது. இதனால் சச்சி மாதா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் சச்சி மாதா சைத்தன்ய மகாபிரபுவின் தாய். அவனுக்கு பயம் வர ஆரம்பித்து விட்டது. ஏன்னா வருடங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஒரு அண்ணன் உண்டு, விஸ்வரூபன் என்று பெயர். அவர் ஒரு துறவி கூட அப்படியே போயிட்டார். இந்த துறவிகள் உண்மையான துறவிகள் இதயத்தில் எந்த ஆசாபாசமும் இருக்காது. இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவர் புகழை பாட வேண்டும், அவர் புகழை எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த ஒரு சிந்தனை தான் அவர்களுக்கு இருக்கும். இவ்வளவு தூய்மையாக இருப்பதனால அவர்கள் இதயத்தில் பகவான் குடிகொண்டிருப்பதால் பார்க்கும் அனைவருக்கும் அவர்களிடம் ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டாகும். ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் உண்டாகும். ரொம்ப முக்கியம். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவின் அண்ணன் எப்பொழுதுமே அத்வைதாச்சாரியருடன் சேர்ந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அவர் துறவரம் ஏற்றுக்கொண்டு போனதுனால சச்சி மாதா மகாபிரபுவின் தாய்க்கு 2வது பிள்ளையும் அத்வைதாச்சாரியருடன் போய் விளையாடுகிறதே, பேசுகிறதே, நேரத்தை செலவழிக்கிறதே. அதனால் பயம், இவனும் துறவரம் எடுத்துவிட்டு போய்விடுவானா என்று பயம். அடுத்தது மத்திய லீலையில் மாதவேந்திரபுரியின் கதை. நான் சொன்ன அவர் தான் முதலாக கிருஷ்ண பிரேமையை பற்றி இந்த உலகத்துக்கு சொன்னவர் மாதவேந்திரபுரி. சைத்தன்ய மகாபிரபுவின் குரு. சைத்தன்ய மகாபிரபுவின் குரு ஈஸ்வரபுரி, அவருடைய குரு மாதவேந்திரபுரி. அவருக்கு ஒரு அழகான கதை கூட உண்டு.
அவர் விருந்தாவனத்தில் சேவை செய்து கொண்டிருந்தார். அங்கங்கே உட்கார்ந்து நாம ஜபம் என்று சொன்னால் கோபியர்களின் பெயரை சொல்லி, ராதாராணியின் பெயரை சொல்லி அழுவார். அப்படியே கண்கள் குளமாய் கொண்டு ரோமாஞ்சம் மெய் சிலிர்த்து போய் இப்படியே நாமத்தை சொல்லி அழுவார் மாதவேந்திரபுரி. நாம ஜபம் ஆரம்பித்து விட்டார் என்றால் அவருக்கு உணவு உறக்கம் எல்லாமே மறந்து போய்விடும். எவ்வளவோ நாட்கள் உணவு சாப்பிடாமல் இருந்துருவார், எவ்வளவோ நாட்கள் தொடர்ந்து தூங்காமலும் இருந்து விடுவார். ஒரு நாளைக்கு பகவான் கோபாலருக்கே ரொம்ப கவலையாக போய்விட்டது. இவர் நாள் கணக்காக சாப்பிடலையே. பகவானே ஒரு சிறு பாலனின் உருவத்தில், சின்ன குழந்தை குமாரனின் உருவத்தில் துறவியாரே மாதவேந்திரபுரி அவர்களே, நீங்கள் எவ்வளவோ நாள் சாப்பிடாமல் இருக்கீங்க, ஏன் சாப்பிடலை என்று பகவானே கேட்கிறார் ஒரு குழந்தையின் வடிவில். மாதவேந்திரபுரி அந்த குழந்தையின் அழகை பார்த்து சிரித்து கொண்டு எனக்கு பசி இல்லப்பா என்று சொல்லுகிறார். உடனே கிருஷ்ண பகவான் சிரித்து கொண்டு, உடலை துன்புறுத்தி இறைவனை வணங்க வேண்டும்னு எந்த வேதத்தில் சொல்லியிருக்கு? நீங்கள் ஏன் இந்த உங்கள் உடலை போட்டு இவ்வளவு துன்புறுத்துகிறீர்கள் என்று கேலி செய்து ஒரு மண்பானையில் பாலை கொடுக்கிறது அந்த குழந்தை. நீங்கள் இந்த பாலை குடிச்சுக்கோங்க. அவரும் சரி குடிக்கிறேன் என்று இந்த பாலை வாங்கி வைத்து அவர் நாம ஜபத்தை மறுபடியும் தொடர்கிறார். அப்புறம் குடித்துக்கலாம் அப்படின்னு நினைத்துக்கொள். குழந்தையும் போய்விட்டது. அதற்கு பின்னர் அந்த பாலை எடுத்து குடித்தார். இந்த உலகத்தில் இப்படி ஒரு சுவை அவர் அனுபவித்ததே கிடையாது. அவ்வளவு சுவையான பால். உடனே இது இந்த உலகத்தின் இது கிடையாது, படைப்பு கிடையாது, இது வேற உலகத்திலிருந்து வந்திருக்கு, இந்த பால் ஏது, அதை கொண்டு வந்த குழந்தை ஏது என்று மனம் தேடுகிறது. அவர் ஒரு மகா ஞானி, மகாபக்தர், புரிந்து கொண்டார், வந்தது பகவானே தான் எனக்கு பால். அவர் கண்கள் நிறைந்து போனது. எனக்காக பகவான் குழந்தை வடிவில் பாலை தந்தாரை நினைச்சு கொண்டு அப்படியே மெய் சிலிர்த்து போய் அந்த பாலை குடித்து அந்த பானையும் பத்திரமாக வைத்து கொண்டார் அவர். அப்போதான் பகவான் ஒரு நாளை கனவுல சொல்கிறார், உனக்கு நல்லா பாலை கொடுத்தேன், உனக்கு நல்ல சௌகரியம் செய்து விட்டேன், நான் இங்கே மண்ணுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு அவர் கனவு வருகிறது. உடனே ஊர் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு எந்த திசை அந்த கனவுல வந்ததோ அந்த திசைக்கு பயணம் செய்து குழி தோண்டுகிறார்கள். மக்களெல்லாம் சேர்ந்து மாதவேந்திரபுரியின் வார்த்தையை நம்பிக்கொண்டு குழி தோண்டுகிறார்கள். கடைசியில் அழகான ஒரு கோபால் விக்கிரகம் கிடைத்தது. இன்றைக்கும் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நாத்தத்வார் அப்படிங்கிற இடத்துல இந்த 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 விக்கிரகம் ஸ்ரீநாத் என்ற பெயரில் இன்றைக்கும் உண்டு. அப்புறம் அந்த பகவான் ஒரு முறை கனவுல சொல்கிறாரு மாதவேந்திரபுரிகிட்ட, ஒரிசா மாநிலத்தில் ஒரு கோயிலில் ரொம்ப சுவையான பாயாசம் நெய்வேத்தியம் செய்கிறார்கள், கீர், எனக்கும் அதே பாயாசம் வேண்டும் என்று கேட்கிறார் பகவான். என்ன அவ்வளவு தூய்மையான பக்தர். சரி, அந்த பாயாசத்தை தேடி போகிறார். அது எப்படி தான் சமைக்கிறாங்க, அது என்ன சுவை என்றெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக அவர் தேடி போகிறார் அந்த மாநிலத்துக்கு, ஒரிசா மாநிலத்திற்கு. ரெமுனா என்ற இடம். அங்கே போய் பார்க்குறாரு, அவ்வளவு சுவையான பாயசம் செய்கிறார்கள். இவர் மனசில் இதை சுவைத்து பார்த்து விட்டால் நம்ம ஊர்லேயும் போய் இது போல் செய்து விடலாம் என்று மனக்கோட்டை கட்டுகிறார். உடனே அவர் மனம் சொல்லுகிறது, பகவானுக்கு படைப்பதற்கு முன்னாடியே அதை சுவைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயே, தவறு. உடனே ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறை செஞ்சிட்டேன். பகவானுக்கு படைப்பதற்கு முன்னாடியே அந்த பாயாசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தது பாவம் இல்லையா? எல்லாமே கிருஷ்ணருக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் அப்புறம் நம்ம அதை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டு அன்றைக்கு சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறார். பகவானுக்கு பக்தர்கள் என்றால் மகா பிரியம், பக்தர்களுக்கு பகவான் என்றால் கொள்ளை பிரியம். தனது பக்தன் மாதவேந்திரபுரி சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறார் என்று சொல்லி இந்த பகவான் என்ன செய்தார், நெய்வேத்தியம் செய்யும் பொழுது ஒரு பானை பாயசத்தை எடுத்து ஒளித்து வைத்து விடு. பகவானே எடுத்து ஒளித்து வச்சிட்டார். பூசாரி என்று பார்த்தால் ஒரு பானையை காணவில்லை. அப்புறம் கனவுல, பூசாரி கனவுல பகவான் சொல்றார், நான் ஒரு பானை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன், தெருவில் கடை வீதியில் மாதவேந்திரபுரி என்ற ஒரு மகாபக்தர் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறார், அவருக்கு கொண்டு போய் கொடு. இரவில் எந்திரிச்சு இந்த பூசாரி போய் கோயிலை திறந்து பார்த்தா உண்மை,
பகவானுக்கு பின்னாடி ஒரு பானை பாயசம் ஒளித்து வைத்திருக்கிறார் பகவான். அதை எடுத்துக்கொண்டு கடை வீதியில் கூக்குரலிட்டு கத்திக்கொண்டு ஓடுகிறார். யாரப்பா மாதவேந்திரபுரி, உனக்காக பகவானே பாயசத்தை திருடி வைத்திருக்கிறார். யாரு யார்? அப்போதான் மாதவேந்திரபுரி யாரோ என் பேரை கத்திட்டு வர்றாங்களே. வந்த பூசாரி மாதவேந்திரபுரியின் காலில் விழுந்து அரவணைத்து, நீ மகாபக்தன், உனக்காக பகவானே வந்து பாயசத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்ல மெய் சிலிர்த்து போய் அந்த பாயாசத்தை அனுபவித்தார் மாதவேந்திரபுரி. அது மட்டும் கிடையாது, அந்த பானையை கூட டெய்லி உடச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகாபக்தன் அவர். அவர்தான் முதலாக பிரேம பக்தியை விளக்குகிறார். அப்போ மத்திய லீலையில் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஈஸ்வரபுரியின் சீடனாகும் பொழுது அவர் யார் சீடன், அவருடைய மகிமை என்ன, அதுவும் அங்கே வந்து விளக்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் மத்திய லீலையில் சாக்ஷி கோபால் என்ற இன்னொரு அழகான அத்தியாயம். என்ன சாக்ஷி கோபால்? ரொம்ப அழகான கதை. பகவான் உண்மையிலேயுமே நடந்து வந்த கதை. அவ்வளவு ஒரு சிறப்பான கதை. ஒரு வயதான பிராமணர் வந்து தீர்த்த யாத்திரை போகிறார். நடந்த ஒரு கதை. பல 100 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு வயதான பிராமணர் தீர்த்த யாத்திரை போகிறார் விருந்தாவனத்தில். அங்கே ஒரு இளைஞனான பிராமணரை பார்க்கிறார். அந்த பிராமணனும் இந்த தள்ளாத வயதில் கஷ்டப்படும் பிராமணனை பார்த்து இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு உதவிகளை செய்கிறார். அவருடைய துணிகளை துவைத்து கொடுப்பது, வேளைக்கு உணவு கொடுப்பது, பணிவிடைகள். ஏன்னா சேவை செய்யாமல் பகவானை பார்க்க முடியாது, அது ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் அதன் பொருளே சேவைதான். ஏன் இவ்வளவு பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும்? சேவைதான் உறவு. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அதனுடைய பெயர் என்ன வச்சுக்கலாம்? ஏதாவது ஒரு பெயர் வச்சுக்குவோம். சுந்தரி என்ற பெயர் அந்த குழந்தைக்கு. உடனே நான் காலையில் எந்திரிச்சு, சுந்தரி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உடனே அந்த குழந்தை, அப்பா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இப்படி என்று பேசிக்கொண்டு, நான் அந்த குழந்தைக்கு உணவு கொடுப்பதில்லை, ஆடை கொடுப்பதில்லை, பள்ளிக்கூடம் கொண்டு போவதில்லை, அதற்கு வேண்ட பணத்தை கட்டுவதில்லை, ஒன்றுமே செய்யலைன்னா அங்கே என்ன அன்பு இருக்குது? அன்பு என்றால் அதை வெளிப்படுத்த வேண்டும். அந்த வெளிப்படுத்தும் முறைதான் சேவை. சேவை செய்யாமல் பகவானை பார்க்க முடியாது. சேவை செய்யாமல் பகவானுக்கும் எனக்கும் உறவு, அதை வலுப்படுத்த முடியாது. சேவை செய்துதான் ஆகுது. அப்போ இந்த அங்கே விருந்தாவனத்துக்கு போன இந்த இளைஞனான பிராமணன் அந்த முதிய பிராமணன், வயதான பிராமணனுக்கு தேவையான சேவைகள் எல்லாம் செய்கிறார். அந்த வயதான பிராமணருக்கு மனம் நிறைந்து போய்விட்டது. இந்த காலத்தில் இப்படி ஒருத்தரா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு சேவை செய்கிறாரு, மனது நெகிழ்ந்து போனது. அப்படி அவங்க சாக்ஷி கோபால் கோயிலுக்கு முன்னாடி போன உடனே அந்த வயதான பிராமணர் சொல்கிறாரு, நீ இவ்வளவு எனக்காக செய்கிற, கைமாறாக நான் எதையாவது செய்ய வேண்டும். இளைஞனான பிராமணன் சொல்லுகிறார், நான் எதையுமே எதிர்பார்த்து கொண்டு செய்யவில்லை. இல்லை இல்லை, நான் உனக்கு ஏதாவது செய்கிறேன். என்ன? உனக்கு வந்து திருமண பருவம் ஆகும் பொழுது என் மகளை உனக்கு மனைவியாக திருமணம் செய்து வைக்கிறேன் என்று வயதான பிராமணர் கோயிலில் வச்சு சாக்ஷி கோபால் முன்னாடி சத்தியம் செய்து விடுகிறார். அந்த இளைஞனான பிராமணன் என்ன சொல்லுகிறார், நான் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு உங்ககிட்ட வரல. இல்லை இல்லைப்பா, நான் உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். சரி, வருடங்கள் சென்றது. இந்த இளைஞனான பிராமணனுக்கும் திருமண வயது வந்து விட்டது. திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஆசை. அப்போ தான் ஞாபகம் வந்தது, அந்த வயதான பிராமணர் வந்து ஒரு சத்தியம் செய்தாரே, சரி அவர்கிட்ட போய் பெண்ணை கேட்கலாம். இளைஞன் வந்து அந்த வயதான பிராமணர் வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டில் எல்லாம் சண்டை. உங்களுக்கு தான் பக்தி முத்தி பைத்தியமாகி போச்சு, இனியொரு பைத்தியத்துக்கு கூட கொண்டு வரீங்க, எங்கள் மகளை தரமாட்டோம். பெரும் சண்டை. இவரும் பயந்து போனார். வயதான பிராமணன் இளைஞனிடம் சொல்லுகிறார், நீ யாருப்பா, எனக்கு தெரியவே தெரியாது, உன்னை பார்த்ததே கிடையாது என்று போய் சொல்லிவிடுகிறார். அந்த இளைஞனுக்கு பெரும் மன வருத்தமாக போய்விட்டது. ஊர் அதிகாரிகள் கிட்ட, ஊர் தலைவர்கள் கிட்ட போய் புகார் சொல்ல, அவர்களும் கேலியுடன், இந்த பேச்சுவார்த்தைக்கு யார் சாட்சி
இளைஞன் சொல்லுகிறார், கோபால் பகவான் தான், விருந்தாவன கிருஷ்ணர் தான் சாட்சி. அப்படியா, அவரை கூட்டிட்டு வா என்று அனுப்பிவிடுகிறார். இந்த பக்தனும் இளைஞனான பிராமணனும் மனமுடைந்து அழுது கொண்டு கண்ணீர் சிந்தி கொண்டு விருந்தாவனத்தில் போய் கோபால் முன்னாடி நின்று, நீங்கள் தான் வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். பகவான் சொல்லுகிறார், நான் சிலை, நான் எப்படி நடப்பேன் என்று பகவான் கேட்கிறார். உடனே அந்த இளைஞன் பிராமணன் சொல்லுகிறார், சிலை பேசுமென்றால் சிலைக்கு நடக்கவும் முடியும் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக வர சொல்லுகிறார். பகவான் சொல்கிறார், சரிப்பா நீ முன்னாடி நடந்துட்டு போ, நான் பின்னாடியே வர்றேன். பிருந்தாவனத்திலிருந்து ஒரிசா மாநிலம் வரை இந்த முன்னாடி அந்த இளைஞனான பிராமணர் பேசிக்கொண்டே போகிறார், பின்னாடி கிருஷ்ணரும் பதில் சொல்லி கொண்டே வருகிறார். ஏறக்குறைய ஊர் எல்லையை தாண்டி நெருங்கி விட்டார்கள். திடீரென்று பின்னாடி இருந்து சத்தத்தை காணோம். அந்த இளைஞனான பிராமணன் திரும்பி பார்க்க பகவான் அங்கு சிலையாக விக்கிரகமாக நின்று கொண்டு சொல்லுகிறார், இனி நான் வரமாட்டேன், நீ ஊர் மக்களை சென்று அழைத்து கொண்டு வா. ஊர் மக்களை அழைத்து கொண்டு வந்த பொழுது பகவானே சாட்சி சொல்லுகிறார், ஆமாம் உண்மை, அந்த வயதான பிராமணன் பெண்ணை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார், அதனால் கண்டிப்பாக இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று பகவான் சாட்சி சொல்லுகிறார். இது ஒரு அத்தியாயம் மத்திய லீலையில். பாருங்க, இந்த கதையை சைத்தன்ய மகாபிரபு கேட்டு ஆனந்த நடனமாடி இருக்கிறார். பகவான் வந்து ஒரு பக்தனின் வாழ்க்கையில் தூதனாக வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாரே. தான் இதெல்லாம் வெறும் கதை கிடையாது. எந்த அளவுக்கு நாம் இறைவனின் நிலை நிற்பு, எந்த அளவுக்கு அவர் இருக்கிறார் என்கிறார் என்பதை நம்புகிறோம், அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோம், அந்த நம்பிக்கை வந்து வீண் போகாது. அது மத்திய லீலையில் வேற ஒரு அத்தியாயம், அந்த அளவுக்கு நாம் நம்புவது. சரி, அதுக்கப்புறம் இந்த மத்திய லீலையில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான பக்தியை ஊன்றும், பக்திக்கு சான்று தரும் நிறைய லீலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் சார்வபூமரின் கதை, அது ரொம்ப ரொம்ப அழகான பகுதி. சார்வபூமரின் கதை, சார்வபௌம பட்டாச்சாரியர். சைத்தன்ய மகாபிரபுவிற்கு கோபிநாத் என்ற ஒரு பக்தர் உண்டு. இந்த கோபிநாத்தின் வந்து அக்காவின் கணவர் தான் சார்வபௌம பட்டாச்சாரியர். சைத்தன்ய மகாபிரபுக்கு கோபிநாத் என்ற பக்தர் உண்டு. இந்த கோபிநாத்தின் அக்காவின் கணவர் தான் சார்வபௌம பட்ட மாபெரும் பண்டிதர். பட்டாச்சாரியர் என்ற பெயர் அவருக்கு கிடைத்த ஒரு பட்டம். ஏன்னா அவருக்கு கீழே குருக்கள் தான் சீடர்களாக இருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய மனிதர் அவர். அப்போ இந்த கோபிநாதர் போய் எப்பவுமே அவருடன் பேசுவார். கடவுளுக்கு உருவம் உண்டு. ஆனால் சார்வபௌமர் ஒரு வேத பண்டிதர், அவர் வந்து கடவுளுக்கு உருவம் இல்லை என்று நம்பக்கூடியவர். ரெண்டு பேர் பேசி பேசி கோபிநாதருக்கு கடைசியில் கோபம் வந்துடும். அதாவது வைணவர்கள்கிட்ட போய் நீ வணங்கும் கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் இந்த வைணவர்களால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. எப்படின்னா, யாராவது என்கிட்ட வந்து உன் குழந்தைக்கு கண் இல்லை, காதில்லை, மூக்கில்லை என்று சொன்னால் எப்படி பெற்றோர்களுக்கு கோபம் வருமோ, அதே மாதிரி வைணவர்கள்கிட்ட போய் யாராவது போய் உன் கடவுள், நீ வணங்கும் கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் அந்த அளவுக்கு கோபம் வந்துவிடும் வைணவர். கடைசியில் கோபிநாதருக்கு கோபம் வந்துடும், கத்த ஆரம்பிச்சிருவார். உடனே சார்வபௌமர் கிண்டலாக சொல்வார், நீ பெரிய ஆன்மீகவாதி, உன்னால் கோபத்தை கூட கட்டுப்படுத்த முடியலையே என்று கேலி செய்வார். இந்த கோபிநாதரும் கோபத்தில் போய்விடுவார். அவர் என்றும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார், என்னுடைய மச்சான் சார்வபௌமர் மாபெரும் பண்டிதர், அவர் பக்தரானா இந்த உலகத்திற்கே நல்லது என்று அவர் பிரார்த்தனை சைத்தன்ய மகாபிரபு கேட்டார். ஒரு நாளைக்கு இந்த சார்வபௌம பட்டாச்சாரியர் நிறைய சீடர்களோட ஜெகநாதரின் கோயிலுக்கு போகும்போது ஜெகநாதரின் கருவறைக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு மயங்கி கிடக்கிறார். பார்த்த உடனே சார்வபௌமரின் இதயத்தில் ஏதோ ஒரு ஈர்ப்புத்தன்மை. என்னடா பார்க்கணும், ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து அப்படி தங்க நிறத்தில் ஜொலிப்பார். தங்கத்தை உருக்கினால் இருக்கக்கூடிய நிறம், கண்களெல்லாம் காது வரை தாமரை இதழ் மாதிரி பெருசாக இருக்கும்.
பார்க்கக்கூடிய ஏவரையும் வசீகரிக்கும் அழகு. உடனே சார்வபூமர் அங்கே நின்று கொண்டு கொஞ்சம் காட்டனை எடுத்துட்டு அந்த சைத்தன்ய மகாபிரபு மூக்கில் அவர் வந்து ஒரு சன்னியாசி அங்கே மயங்கி கிடக்கிறாரு, உடல் பூரா ஜொலிக்கிறது. உடனே கொஞ்சம் காட்டன் பருத்தியை எடுத்து மூக்கில் வச்சு பார்க்குறாரு, உயிர் இருக்கிறது, மூச்சு இருக்கிறது. தன் வேலையாட்களிடம் சொல்லுகிறார், வீட்டுக்கு தூக்கிட்டு வா. இதே ஒரு அற்புதம். ஏன்னா சார்வபௌமரியே ஏதோ ஒரு சன்னியாசி கிடக்கிறார் வழியில், அவரை வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும். மகாபிரபுவின் ஈர்ப்புத்தன்மை. வீட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவின் மயக்கம் தெளியும் வரை மெதுவாக பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் மகாபிரபு கண்ணை திறந்த உடனே, ஐயா நீங்கள் யாரு என்ன என்று கேட்கிறார், அன்புடன் கேட்கிறார். சைத்தன்ய மகாபிரபுவும் அழகாக தன் பணிவான கனிவான வார்த்தைகளால் பேசுகிறார். ஐயா பண்டிதரே, மாபெரும் பண்டிதரே, நான் ஒரு சாதாரண சந்நியாசி, நவத்வீப்பிலிருந்து வந்திருக்கிறேன். ஏன்பா நீ சந்நியாசி என்று சொல்லுகிறாய்? நீ இருந்து வேதம் படிக்காமல் இப்படி ஹரே ராமா என்று பாடி ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறாயே, சந்நியாசிகளின் கடமை வேதம் படிப்பது தானே என்று சொல்லுகிறார். சைத்தன்ய மகாபிரபு சிரித்து கொண்டே, வேதம் படிப்பது தான் சந்நியாசிகளின் கடமை, ஆனால் என் குருநாதர் சொல்லிவிட்டார், நான் ஒரு அடிமுட்டாள், என்னால் வேதத்தை படிக்க முடியாது என்று குருநாதர் என்னை வந்து கீர்த்தனம் செய்ய சொல்லிவிட்டார் என்று தன்னை தாழ்த்தி பேசிக்கொள்ளுகிறார் சைத்தன்ய மகாபிரபு. தன்னை இகழ்வாக பேசுகிறார். இதெல்லாம் ஒரு பக்தனுடைய மகா குணம். தன் நிலையை குறைத்து கொண்டு மற்றவர்கள் நிலையை உயர்த்துவது. சார்வபௌமர் சொல்றார், உனக்கு எது ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உனக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறேன். சரி, 7 நாள் அங்கே உட்காந்து வேதம் கேட்கிறார். வேதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட சைத்தன்ய மகாபிரபு எதிராக பேசவில்லை. சார்வபௌமருக்கு ஒரு சந்தேகம், இந்த யுவ சந்நியாசிக்கு புரிஞ்சுதா புரியலையா? சைத்தன்ய மகாபிரபு யுவ சந்நியாசி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை. 7 நாள் சென்றதற்கு அப்புறம் கேட்குறாரு, ஏப்பா உனக்கு எல்லாம் புரிஞ்சுதா? புரியலன்னா கேளு. உடனே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், எனக்கு புரிந்தது வேதம், ஆனால் உங்கள் விளக்கம் தான் புரியவில்லை ஐயா, உங்கள் விளக்கம் தவறான விளக்கம் என்று சொல்லுகிறார். கேட்ட உடனே சார்வபௌமருக்கு வந்து கால் பெருவரிலிருந்து கோபம் வந்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் என்னுடைய விளக்கத்தை தவறு என்று யாருமே சொன்னது கிடையாது. நீ என்ன தவறை கண்டாய் என்று கேட்க, முதல் நாள் ஒரு ஸ்லோகத்தில் இருந்து ஒரு தவறு, மத்தியில் இருந்த ஒரு தவறு, கடைசியில் இருந்த ஒரு தவறு, 3 தவறுகளை சுட்டி காட்டினார். சார்வபௌமர் அதிர்ந்து போய்விட்டார். 7 நாள் நான் பேசினதை யாராலும் நினைவு கூட வைத்துக் கொள்ள முடியாது. சைத்தன்ய மகாபிரபு 3 தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அது உண்மை. உடனே யாருக்கிட்டையும் பேசாமல் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு 3 நாள் மௌன விரதம், சோறு தண்ணி இல்லாமல் சரஸ்வதி தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார். தேவி, நீங்கள் யார் அனுப்புனீங்க என் வீட்டுக்கு? யார் இந்த சைத்தன்ய மகாபிரபு? என்னை அவமானப்படுத்தி விட்டார், நான் தோற்று போய்விட்டேன் அவரிடம். யார் யார் யார்? சரஸ்வதி தேவியார் கனவுல வந்து சொல்கிறாங்க, சார்வபௌமரே, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் வீட்டில் வந்து உங்களை தோற்கடித்தது நாராயணரே தான் வந்திருக்கார், என் நாதன் வந்திருக்கிறார். அதை கேட்ட உடனே சார்வபௌமர் உடல் நடுங்கி மெய் சிலிர்த்து கண்கள் நிறைந்து போய், பகவானே நாராயணனே என் வீட்டுக்கு வந்து என்னுடன் வாக்குவாதம் செய்தாரா, நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்று அழுது கொண்டு இருக்கிறேன். அடுத்த நாள் காலையில் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதர் ஆலயத்திலிருந்து பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்து, சார்வபௌமரே ஏன் பட்டினி கிடக்கிறீர்கள் என்று சொல்ல, இவர் சாஷ்டாங்கம் ஒரு தண்டம் கீழே விழுவது போல் விழுந்து நமஸ்காரம் செய்து, பகவானே என் வீட்டில் எழுந்தள்ளி இருக்கிறீர்களே என்று சொல்லி அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு கொண்டு பகவானை துதிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? தினமும் சார்வபௌமர் நாம சங்கீர்த்தனத்தில் சேர்ந்து விடுவார். வீதி வீதியாக சென்று, ஊர் மக்களே ஏன் மாயையில் மடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், வாருங்கள் வாருங்கள் என்று எல்லாரையும் அழைப்பார். சார்வபௌமர் நாம சங்கீர்த்தத்தில் போறாரான்னு சொல்லி ஊர் மக்களை சேர்ந்து விடுவார்கள். அப்போ கோபிநாதர் வந்து அழுது கொண்டு சொல்லுகிறார், மகாபிரபு, உங்க கருணையே கருணை, எவ்வளவு ஆண்டு காலம் என் மச்சான் சார்வபௌமர் பக்தராக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டு அழுது கொண்டு இருந்தேன். என்
பிரார்த்தனைக்கு நீங்கள் இன்றைக்கு செவி சாய்த்து விட்டீர்கள், நன்றி நன்றி. சைத்தன்ய மகாபிரபு கோபிநாதரை அரவணைத்து கொண்டு தன் கண்ணீரால் குளிப்பாட்டி சொல்லுகிறார், உனக்காகத்தான் நான் வந்தேன், உன்னை போன்ற ஒரு பக்தருக்காகத்தான் நான் வந்தேன். சார்வபௌமருக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது, ஆனால் நீ பிரார்த்தனை செய்ததுனால வந்தேன். இன்றைக்கு சார்வபௌமர் ஒரு உயர்ந்த பக்தர். பக்தியின் மகிமையை உணர்ந்து கொண்ட சார்வபௌமர் தன்னுடைய அந்த உருவமிற்ற நிலை, அருவற்ற நிலை, அந்த நிலையை விட்டு விட்டு பக்தராகி விடுகிறார். அவர் ஒரு நாளைக்கு கோபிநாதரிடம் சொல்லுகிறார், ஐயா கோபிநாதா, நீ எனக்கு மச்சான் முறை, வயதில் சிறியவன், இருந்தாலும் நான் உன் காலை தொட்டு வணங்க வேண்டும், உன்னால் தான் எனக்கு இந்த மகாபக்தி கிடைத்தது. வைணவர்கள் உறவு அவ்வளவு சிறப்பா. அப்படி சார்வபௌமரின் கதையும் மத்திய லீலையில் வருகிறது. அதற்கப்புறம் 6 வருட காலம் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய பயணம், அதாவது 48 வருடம் சைத்தன்ய மகாபிரபு பூமியில் அவதாரம் செய்திருக்கிறார். அதில் 24 வருடம் அவர் இங்கே இருந்திருக்கிறார், நவத்வீப்பில் அங்கெல்லாம். அதற்கப்புறம் 18 வருடம் ஜெகநாத்புரியில், 6 வருடம் தென்னிந்திய பயணம் செய்திருக்கிறார். அந்த தென்னிந்திய பயணம் செய்த பொழுதுதான் ஒரு ஊர்லேயும் பக்திக்கு உண்டான விதையை போட்டுவிட்டு, ஆந்திர மாநிலம் கூர்ம தேசத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே விசாகப்பட்டினம், அப்புறம் திருப்பதி, சென்னை, அப்படியே கீழே ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், திரும்ப உடுப்பி, கோவா, பூனே, அப்படியே அவர் விருந்தாவனம் சென்றிருக்கிறார். 6 வருட காலம் பிரச்சாரம். அப்போ தான் அந்த ரொம்ப முக்கியமான உபதேசங்கள் எல்லாம் தந்திருக்கிறார். என்னது? யாரே தேக்கோ தாரே கஹா கிருஷ்ண உபதேஷ். கிரகஸ்தர்கள், குடும்பஸ்தர்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரை பார்த்தாலும் கிருஷ்ணரை பற்றி உபதேசம் செய்ய வேண்டும், கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும், கிருஷ்ணருடைய நாமத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது இல்லறமாகும். இல்லாவிட்டால் அந்த இல்லம் வீடு பாம்புகளும் தேளுகளும் கொடிய விஷக்கிருமிகளும் வாழும் இடமாக மாறிவிடும் அப்படின்னு அவர் 6 வருட காலம். அப்போ தான் ஸ்ரீரங்கத்தில் 4 மாதம் தங்கியிருந்தார். கூர்ம பிராமணனை பார்த்தார். இப்படி பலவிதமான விஷயங்கள். போகிற வழியில் தொழுநோய் இருந்த ஒரு பிராமணனை எல்லாம் அரவணைத்து அவன் தொழுநோயை மாற்றினார். இதெல்லாம் செஞ்சு மறுபடியும் அவர் ஜெகநாத்புரியில் ரத யாத்திரையில் பங்கு கொள்ளுகிறார். அந்த ரத யாத்திரையின் பொழுதும் தொண்டு என்னவென்று செய்து காண்பித்தார். என்ன செஞ்சார்? குண்டீச்சா கோயிலை போய் தன் கையால் சுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்தும் போது என்ன சொன்னார்னா, யார் எந்த அளவுக்கு அழுக்கு இந்த கோயிலிருந்து சுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் இதயம் அந்த அளவுக்கு தூய்மை அடைந்து விடும் என்று விளக்குகிறார். தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், பக்தி என்றால் தொண்டு, அவ்வளோதான், சேவை. இந்த சேவையை உண்மையான இதயத்தால் நாம் செய்வதனால எனக்கும் இறைவனுக்கும் நடுவில் இருக்கும் அந்த உறவு ரொம்ப பலமாகிவிடும், ரொம்ப வலுவாகிவிடும். உறவு, பக்தி என்றால் உறவு தான். சேவை செய்வதற்கு எந்த சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது, நாம ஜபம் செய்வதற்கு எந்த சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது. ஆனந்தமாக செய்யும் பொழுது அது இதாகிவிடும். அப்படி அவர் பயணம் செய்த பொழுது ஒரு குஷ்டரோகி பிராமணனை பார்க்கிறார். லெப்பர், தொழுநோய் பாதித்த பிராமணன். தொழுநோய்னு சொன்னால் அவ்வளவு நம்மளால் புரிந்து கொள்ள, இந்த விரல்லாம் அழுகி போய்விட, அப்படி அதில் பூரா புழுவாக இருக்குது அந்த தொழுநோய் பிராமணனுடைய உடலில். அவனால் நடக்க முடியாது, ஏன்னா விரல்களெல்லாம் அழுகி போயிடுச்சு. கையில் பூரா புண்ணுக்குள்ளெல்லாம் புழு. அந்த பிராமணன் அப்படியே தவழ்ந்து நடக்கலாம் முடியாது, தவழ்ந்து போகிறார். அந்த கையிலிருந்து அந்த புழுவெல்லாம் கீழே விழுகுது. உடனே அந்த புழுவை எடுத்து, என் உடல் எனக்கு தேவையில்லை, இந்த உடல் அழுகி போச்சு, எனக்கு தேவையில்லை, உனக்காவது இது உபயோகப்படட்டும் என்று அந்த புழுவை எடுத்து மறுபடியும் புண்ணுக்குள்ளே போடுறார். உனக்காக இது உபயோகப்படும். அப்படி ஒரு பிராமணன், தொழுநோய் பிராமணன், அவ்வளவு தூய்மையான இதயம். சைத்தன்ய மகாபிரபு அந்த பிராமணனை அரவணைக்க அந்த பிராமணர் சொல்லுகிறார், மகாபிரபு என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க, நான் களங்கமானவன், அழுக்கானவன்,
அனைத்தும் பாவங்களையும் செய்தவன் நான், பாவி, என் உடல் பூரா புழு, இரத்தம், பழுப்பு, புழு. மகாபிரபு சொல்றார், உன்னை மாதிரி தூய்மையானவன் யாரும் கிடையாது, உன்னை அரவணைப்பதனால் என் வாழ்க்கை தூய்மையாகிவிடும் என்று சொல்லி அந்த பிராமணனை அரவணைக்க, அந்த அரவணைத்த நிமிடம் அவன் தொழுநோய் மாறி அழகான ஒரு உடல் வடிவமைப்பு கிடைத்து விடுகிறது. இந்த மத்தியலீலா பூரா படித்தோம்னா பக்தி, பக்தியின் தொண்டு, உறவு, இதைத்தான் அழகாக விளக்கியிருக்கிறார். உறவுகள் ரொம்ப முக்கியம். யாருக்கு? இறைவனுடன் உறவு. அந்த உறவை எப்படி வலுப்படுத்தலாம்? தூய்மையான நாமஜம். ஒரு வைணவனை கூட தவறாக நினைக்கக்கூடாது. நினைத்து விட்டால் திரும்ப நம்மளால் வைகுண்டத்திற்கு போக முடியாது, இறைவனின் உலகத்திற்கு போக முடியாது. எல்லாரையுமே என் இதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு விரிவாக்கம், இதயம் விரிந்து விசாலமான ஒரு இதயம் வேண்டும். இப்படி மத்தியலீலை அழகான பகுதி. ஹரே கிருஷ்ணா. நான் ஒரு 10-15 நிமிஷம் முன்னரே முடித்து கொள்கிறேன், வேறு சில சேவைகள் இருப்பதனால. வாய்ப்பு தந்த பக்தர்களுக்கு, மலேசிய பக்தர்களுக்கு மறுபடியும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல கௌர பூர்ணிமா திருவிழா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வருட பிறப்பு வைணவர்களுக்கு நன்றாக நாம ஜபம் செய்வோம், தொண்டு செய்வோம், பிரார்த்தனை செய்வோம், பிரச்சாரம் செய்வோம் என்று திண்ணமாக உறுதி எடுத்துக்கொண்டு இந்த கௌர பூர்ணிமா திருவிழா கொண்டாடுங்கள். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.